எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தேர்தலோட ரிசல்ட்னால நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்தியாவில் நிறைய வரலாறு வித்தியாசமான வரலாறுலாம் தேர்தல் காலத்தில் தான் நடக்கும். அதுவும் தேர்தல் திருவிழா அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வருவாங்க, யார் ஆட்சி விட்டு போவாங்கன்றத கருத்து கணிப்புகளையும் தாண்டி மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரதான கட்சிகளில் தொடங்கி இந்தியாவோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே அதிர்ச்சியோட 24 மணி நேரமும், அதாவது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா 2 மாநிலத்தை பற்றி தாங்க. ஒன்று தேர்தல் நடந்த மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் தமிழ்நாடாக தான் இருக்குது. அப்படி இந்த 2 ஸ்டேட்டில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குதுன்றதையும் 5 ஸ்டேட் எலெக்ஷனை பற்றி, இந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது உங்கள் ஏஐடி ஜியோ பாலிட்டிக்கல் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1967 காங்கிரஸ் தோற்கடிச்சு திமுகன்ற ஒரு பெரிய கட்சி மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அதே திமுகவில் இருந்து பிரிஞ்சு போயிட்டு ஏடிஎம்கேன்னு ஒரு பெரிய பார்ட்டியை உருவாக்கி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை 1977 கொண்டு வந்தாங்க. இப்போ 7என்ற கான்செப்டை தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே 2026 டிவிகே அப்படின்ற ஒரு பெரிய பார்ட்டி இன்னைக்கு தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட சட்டமன்ற வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்க. அதுலேருந்து முதல் தேர்தல்ன்றது 1950 நடந்தது. அதுக்கப்புறம் 1967 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டது காங்கிரஸ் கட்சி தான். இந்தியாவிலே எந்த கட்சி காங்கிரஸை வீழ்த்திட்டு ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் அந்த ஒரு வரலாறு நடந்தது 67. அதுக்கு முன்னாடி 57 ஓரளவு சீட்டுங்களை எடுத்து அசம்பிளிக்குள்ளார போயிருந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சின்றது அண்ணா தலைமையில் 1967 தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி காங்கிரஸை வெளியேற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மாற்றம் நடந்துங்க. காங்கிரஸ் டிஎம்கே இந்த 2 கட்சிகள் நடுவில் தான் தமிழ்நாட்டில் அரசியல்ன்றது நடந்துட்டு இருந்தது. இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. அந்த மாதிரியான டைமில் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆர் தோற்றுவிச்சார். அந்த கட்சி எமர்ஜென்சி நடந்தது. அந்த டைம்லாம் 75லேருந்து 77 வரைக்கும் இந்தியாவில் நேஷனல் எமர்ஜென்சி இருந்தது, இந்திரா காந்தி பீரியடில். அந்த எமர்ஜென்சி காலத்துக்கு அப்புறம் நாடு முழுக்க தேர்தல் நடந்தது. அசம்பிளி தேர்தல் நடந்தது, தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் தான் 1977 நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் பெரும்பான்மையோட வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் புதுசாக இன்னொரு கட்சியாக ஆட்சி அமைச்சார். அந்த ஒரு வரலாறும் தமிழ்நாட்டில் நடந்தது. அதாவது 67 டிஎம்கே வந்தாங்க, 77 தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எம்ஜிஆர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இந்த மாதிரியான சூழ்நிலை தாங்க தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் நிறைய தேர்தல் நடந்திருக்குது. ஆனால் அந்த தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் கருணாநிதி வெர்சஸ் ஜெயலலிதா மேடம், இவங்க 2 பேருக்குள்ளார தான் இந்த போட்டின்றதே இருக்கும். ஒரு 30 வருஷமாகவே அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 தலைவர்கள் இல்லாமல் நடந்த தேர்தல்னா அது 2021 தேர்தல் தாங்க. அதில் கருணாநிதியும் இல்லை, ஜெயலலிதா அவர்களும் இல்லை. அவங்களுக்கு மாற்றா ஸ்டாலின் நின்னாரு. இங்கே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேட்பாளராக இருந்தாங்க. அந்த தேர்தலில் டிஎம்கே ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்தில் நடந்த ஒரு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டு அரசியலில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 அது வரைக்கும் நடிகராக இருந்த விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் புது கட்சியை தோற்றுவிச்சார். இப்படி 2024 தமிழக வெற்றி கழகம்னு புது கட்சியை தொடங்கியிருந்த விஜய் அவர்கள் 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைங்க. எங்களோட குறிக்கோள்ன்றது அசம்பிளி எலெக்ஷன் தான், அசம்பிளி எலெக்ஷனில் நாங்கள் போட்டியிடுவோன்ற மாதிரி அவங்க கட்சி தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இப்போ 2026 தேர்தல் நடந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் டிஎம்கே தலைமையிலான கூட்டணின்றது தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள்லையும் புதுச்சேரியுமே சேர்த்து 40 தொகுதியிலும் ஃபுல் ஸ்விங்காக ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப காலமாக பேசப்பட்டு வருது. அதாவது என்னன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு கட்சி அசம்பிளி எலெக்ஷன்லேயும் ஜெயிப்பாங்க அப்படின்னு. பிஜேபி பார்ட்டி இந்தியாவில் பல மாநிலங்களில் அப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயம் இந்த எலெக்ஷனில் நடக்காமல் போயிடுச்சுங்க. வழக்கமாக தமிழ்நாடு பாண்டிச்சேரின்ற இந்த 2 மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தாங்க தேர்தல் நடக்கும். ஆனால் இந்த தடவை தான் ஒரு மாற்றமாக ஏப்ரல் 9 பாண்டிச்சேரிக்கு தேர்தல் நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 23 தமிழ்நாடு அசம்பிளிக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ்நாடு கூடவே வேற எந்தெந்த மாநிலங்கள் தேர்தலை சந்திச்சிருந்ததுன்னா கேரளா, புதுச்சேரி, அதுக்கப்புறம் அசாம், கடைசியாக மேற்கு வங்காள மாநிலத்திலையும் அசம்பிளி எலெக்ஷன்ன்றது நடந்திருந்தது. இந்த 5 மாநில தேர்தல்களில் நிறைய எக்ஸிட் போல்ஸ்ன்றது அதுக்கப்புறம் வெளியாயிருந்து தேர்தலெல்லாம் மொத்தமாகவே ஏப்ரல் 29க்குள்ளார முடிவடைஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸிட் போல்ஸ்ன்றது வந்திருந்தது. எக்ஸிட் போல்ஸில் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன பெரும்பான்மை நெருக்கமாக டிஎம்கே ஆட்சி அமைப்பாங்க
அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 நிறுவனங்கள் தான் வந்து ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரே ஒரு எக்ஸிட் போல்ஸில் ஒரு நிறுவனம் மட்டும் தமிழ்நாட்டில் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மையோடு இல்லைன்னா கொஞ்சம் சீட்டு குறைஞ்சி தொங்கு சட்டமன்றத்தில் கூட அவங்க ஆட்சி அமைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எடுத்துக்கூடாது. மற்ற மாநிலத்தை பார்த்தீங்கன்னா கேரளாவில் காங்கிரஸ், அஸ்ஸாமில் பிஜேபி, புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவே மேற்கு வங்காளம் எடுத்திருந்தீங்கன்னா பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து பாஜக தான் அங்கே ஆட்சி அமைக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய எக்ஸிட் போல்ஸில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்ன்றது கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் வரும்போது ரொம்ப நெருக்கத்தில் தாங்க வரும். ஒரு சில டைம் மட்டும்தான் கருத்து கணிப்பு ஒன்றா இருக்கும். ஆனால் நடந்த விஷயங்கள் வந்து மக்கள் தீர்ப்பளிச்சது வேறு விதமாக இருக்கும். அப்படி தான் கடந்த 2016 தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்ற மாதிரி எக்ஸிட் போல்ஸில் நிறைய நிறுவனங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி 2வது தடவை அதிமுக தமிழ்நாட்டில் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி ஆரம்பித்து ஜெயலலிதா அவர்களை வந்து முதலமைச்சரானாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்பயும் நடந்திருக்குங்க. எக்ஸிட் போல்ஸில் தமிழ்நாட்டில் சொன்ன அந்த எக்ஸிட் போல்ன்றது அடியோட மாற்றம் அடைஞ்சு இன்னைக்கு காலையில் தபால் ஓட்டெலாம் ஃபஸ்ட்டு என்னாங்க. தபால் ஓட்டெலாம் எண்ணும் போது திராவிட கட்சிகளாக இருக்கிற டிஎம்கே, ஏடிஎம்கேன்ற இந்த 2 பார்ட்டிஸுக்கு தான் வந்து பர்சன்டேஜ் வந்து கிடச்சிட்டு இருந்தது. அடுத்து ஒரு 9:30 மணிக்கு மேலே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது அப்படி தலைகீழ மாற ஆரம்பிச்சிது. பெரும்பான்மைன்றது இந்த கட்சிக்கு தான் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. டிவிகேவுக்கு முதல்ல 78ன்றது காட்ட ஆரம்பிச்சிது. அப்புறம் 12 மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ளார ஒரு 10 சுற்று கடந்துட்டாங்க. 10 சுற்று வரைக்கும் ஓட் கவுண்டிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாற்றங்கள் பெருசாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஃபஸ்ட்டு தொடர்ந்து முன்னிலையிலே இருந்த பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம் 2 மணிக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 100 சீட்டில் இருந்தது. இப்போ 110 கடந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சில தொகுதியில் வெற்றி அறிவிச்சிட்டாங்க. ஏறத்தாழ அவங்க ஒரு 110லேருந்து 115க்குள்ளார வரத்துக்கான வாய்ப்புகள், வெற்றி நிலவரன்றது வெளியிடும் போது அதான் வரத்துக்கு வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது. அடுத்து 2வது இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே தாங்க இருந்தது. பகல் 12, 1 மணி 2 மணி வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் வந்து டிஎம்கே அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. டிஎம்கே அவங்களோட கூட்டணியோட ஒரு 65 இடங்களுக்கு மேலே அவங்க வெற்றி வாய்ப்பில் இருக்கிறாங்க. இது மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையிலான தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது கிட்டத்தட்ட நடந்து போச்சுங்க. அவர் தான் அடுத்த முதலமைச்சர்ன்றது முடிவாயிடுச்சு. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. ஒரு தொங்கு சட்டமன்றன்றது தமிழ்நாட்டில் இப்போ ஏற்பட்டிருக்குதுங்க. இந்த தொங்கு சட்டமன்றம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசம்பிளியில் மொத்த கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 234. இந்த 234ல் 118 இடம்ன்றது பெரும்பான்மையாக குறிக்கப்பட்டிருக்குது. இந்த 118 மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்தாதுங்க. சபாநாயகரோடு சேர்த்து 122 வரைக்கும் மெஜாரிட்டி காண்பிச்சாதான் ஒரு கட்சியால் இங்கே ஆட்சி அமைக்க முடியும். ஒரு முதலமைச்சர், அவங்களுக்கு கீழே வந்து ஒரு 36 மினிஸ்டர்ஸை கொண்டு வர முடியும். அந்த அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டில் வின் பண்ணி இருக்கிற பார்ட்டியாக இருக்க, அதாவது அதிக பெரும்பான்மை, அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 110 சீட்டு வரைக்கும் வந்திருக்குது. இந்த கட்சியால் தனியாக ஆட்சி அமைக்க முடியாது. இவங்களுக்கு கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற சில பார்ட்டிஸ் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் இவங்களால ஆட்சி அமைக்க முடியும். இப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அடுத்து டிவிகேவுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான கட்சிங்க இருக்கிறாங்கன்னா, பாமக, அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க இல்லாமல் காங்கிரஸ், இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன கட்சிங்க கூட இருக்கிறாங்க. ஒரு சீட்டில் அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க, சுயேட்சையாக சிலர் ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களோட ஆதரவு வந்து ஒரு 10 சீட்டுக்கு வரைக்கும் இவங்களுக்கு தேவைப்படுது. இவங்க யார் ஆதரவு கொடுக்குறாங்களோ அந்த ஆதரவு வந்து ஒரு லெட்டராக ரெடி பண்ணுவாங்க. அதில் எல்லாருக்கிட்டையும் வந்து கையெழுத்து வாங்கப்பட்டு எங்கிட்ட ஒரு 125 வரைக்கும் எங்களுக்கு பெரும்பான்மை இருக்குதுன்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்க விஜய் அவர்கள் வந்து கவர்னர்கிட்ட லெட்டரை சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரனதுக்கு அப்புறம் எல்லா எம்எல்ஏக்களோட இவங்க ஆட்சி அமைச்சு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, தமிழ்நாட்டோட அதிகார மையமாக இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக உள்ள போவார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இப்போ தமிழ்நாடு அரசியலில் புது அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிற திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ கவர்மெண்ட் சிஸ்டம்குள்ளார அவங்களோட கட்சி வருது. கவர்மெண்ட் சிஸ்டமை அவங்க நேர்த்தியாக ரன் பண்ணணும். மக்களுக்கு, தமிழ்நாடு மக்கள் 8 கோடி மக்களுக்கு என்னென்ன மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கலாம், கல்வி வளர்ச்சி, சுகாதாரம், எல்லாத்துலேயும் எந்த மாதிரியான வளர்ச்சிகளை கொடுக்கலான்றதை யோசித்து திட்டங்களை வகுத்து மேற்கத்திய நாடுகளுக்கு இணையான ஒரு வளர்ச்சியை தமிழகத்தில் கொடுக்க அவரோட தலைமையிலான அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அதை முன்னெடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தேர்தலில் போட்டியிட்ட எல்லா கட்சிகளுக்கும், எல்லா வேட்பாளர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம்,
அதையும் தாண்டி மக்களோட பிரச்சனைகளை வெற்றி பெற்றவங்களும் முன்னெடுக்கணும், தோல்வி அடைஞ்சவங்களும் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்தி முன்னெடுத்து கொண்டு போகணும். மக்களுக்கான குறைகளை இவங்க எல்லாருமே தீர்த்து வைக்க முயற்சி பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழகத்தில் டிவிகே தலைமையிலான ஆட்சி அமைய போகுது. அந்த மாதிரி புதுச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி தேர்தல் ரிசல்ட்ஸ் வருது. நம்ம அதை பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோஸில் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேற்கு வங்காளத்தில் பாஜக 180 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுது. அசாமில் பாஜக ஆட்சி அமைக்க போகுது. இது இந்த தேர்தல் ரிசல்ட்டில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்குதுங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது இன்டர்னல் பாலிடிக்ஸாக இருக்கலாம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஜியோ பாலிடிக்ஸாக கூட இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஏஐடி ஜியோ பாலிட்டிக்கல் சேனல். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது எழில்.